மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கௌதம் வந்து கல்யாணத்துக்கு வந்து டபுள் ஓகே சொல்ட்டாங்க. மதுமிதா கிட்ட வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். பேசவே வந்து சரியா வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். சந்தோஷ் வந்து அவங்க குழந்தைகிட்ட வந்து கியூட்டா அழகா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கௌதம் மாட்டுக்கு வராங்க. ஐயய்யோ! என்னது நைட் டைமா இவன் வந்திருக்கான். அப்பனா எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சந்தோஷ், என்ன நண்பா இந்த நேரத்துல வந்திருக்க? அவன் என்ன சொல்றானோ, அதுக்கு ஆமா ஜமீன் போடுறது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா அவன் சண்டைக்குன்னு வந்திருக்கானா? சமாதானத்துக்கு வந்திருக்கானா? ஒண்ணும் புரியாது. இல்லாட்டி நம்ம வீட்லேருந்தே நம்மள வெளியில போ சொல்லுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சந்தோஷ் கியூட்டா அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன நண்பா? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே. நைட் டைம் ஆயிடுச்சே. இல்லடா, எனக்கு பெரிய சந்தேகம். உனக்கு சந்தேகத்த நான் தீர்த்து வைக்கணுமா? ஆமாண்டா, எப்போதும் நீ தானடா சொல்லுவ. எனக்கு ஒண்ணும் புரியல. ஜீவா கல்யாணத்த நான் வேணான்னு சொல்லி அவங்க வீட்லயே வந்து சத்தம் போட்டு வந்துட்டேன் மாயா சொன்னதுனால. இப்ப என் கையில இருக்கிற மோதிரத்துக்கும் வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த கல்யாணத்த நான் ரிஜெக்ட் பண்ட்டேனா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சொல்லு பாப்போம். இவன் வேணுங்கிறானா? இல்ல வேணாங்கிறானா? ஒண்ணும் புரியல. ஆமா நண்பா, அது வேற, இது வேறங்கிற மாரி சொல்லான்னு வராங்க. நீ என்ன நண்பா முடிவு எடுத்திருக்க? என்னால முடிவு எடுக்கவே முடியல. தெளிவா சொல்றேன் கேளு. ஆமா நண்பா, நீ ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது மாயா சொன்னா, நான் வேணான்னு சொன்னேன். இப்ப மாயா வந்து கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. ஜீவாவ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா. அப்படியா? ரொம்பவே சந்தோஷம். இவன் என்ன சொல்லப் போறான்னு தெரியலையே. மாயாக்கும் ஜீவாக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான். எல்லாம் ஓகே தான். ஆனா மதுமிதாவை ஏத்துக்கிற மாதிரி நிலைமையில இருக்கானா இல்லையான்னு தெரியாம, சந்தோஷ் நீ எதுவும் சொல்லிடாதப்பா, இல்லாட்டி பிரச்சனையாயிட போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணும்? என் கையில் இருக்கிற மோதிரத்துக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து குழந்தை வந்து பேசுகிறாங்க. சந்தோஷோட குழந்தை. என்ன அங்கிள் உங்களுக்கு சந்தேகம்? உங்களுக்கு இந்த மோதிரம் யார் போட்டு விட்டது? என்னோட உட்பி தான் போட்டு விட்டாங்க. அப்போனா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். இது எதுக்கு குழம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் க்யூட் அழகாக சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல. குழந்தைங்களும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்கடா. குழந்தைங்களே சொல்லிட்டாங்க. இனிமேட்டு உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்போனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, டேய் என்னால் முடியலடா சாமி. நீ ஆமாங்கிறியா இல்லை இல்லைங்கிறியா? எனக்கும் கல்யாணம் ஆனால் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம், அப்பனா சொல்லு, டபுள் ட்ரீட் கொடுத்துட வேண்டியதான். ஆனால் ஜீவாவை இப்போ சமாதானப்படுத்தணுமே, எப்படி படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தப்பெல்லாம் மாயா மேலே தான். நான் தான் வந்து அவசரப்பட்டுட்டேன். அதை தானடா ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். நீங்கள்லாம் தெளிவாக தான் இருந்தீங்க. பாசத்தில் எனக்கு தான் கண்ணை மறைச்சிருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரேணுகா மதுமிதாவோட அம்மா வந்து ஜோசியர்கிட்ட பேசுகிறாங்க. கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனால் நீங்கள் டேட்டை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டேட்டை வந்து குறித்து வச்சிடுறாங்க. பாத்தியா உங்கள் அம்மாவோட நம்பிக்கையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மதுமிதாவோட அப்பா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ஜீவாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி தன்னந்தனியாக ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க. நம்ம கௌதம் மாட்டுக்கும் ஜீவா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜீவா வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச லைஃப்பை வந்து நானே வந்து மிஸ் பண்ணிட்டேனே. மாயா தான் என்னோட ஏஞ்சல். இப்போ எப்படி நான் அவர்கிட்ட கேட்குறது? எப்போதும் தப்பு பண்ணவங்க மூஞ்சியை பார்த்து பேச பயப்படுவாங்க. நீங்கள் தப்பே பண்ணலை, நிமிந்து என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னொன்னே, நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். பழசெல்லாம் பேசி உங்கள் மேலேயும் நான் சங்கடப்படுத்த விரும்பலை. நானும் சில பல தப்பு பண்ணிட்டேன். அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை வருத்தப்பட விட தயாராக இல்லை. அதனால் நான் சொல்கிறத இப்போ கேளுங்க. இன்னொரு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக அன்றைக்கி நடந்த தப்பு இன்னொரு வாட்டி நடக்காதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம், கண்டிப்பாக நடக்காது. ஆயுசுக்கும் நடக்கக்கூடாது. மாயாவை நான் என் பெத்த பொண்ணை விட வசதியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாயா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வரக்கூடாது. நீ இன்னமும் என் தங்கச்சியை லவ் பண்ணுறியா? உங்களை விட நான் பெட்டராகவே மாயாவை பார்த்துப்பேன். அன்பு பாசம் காட்டுவேன். ஆனால் அவள் அப்பப்போ கோவப்படுறா. அதுதான் பிடிக்கல. சரி, அந்த குணத்தை நான் பார்த்துக்கிறேன். மாயாவை அப்படியெல்லாம் நடக்க சொல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ என் தங்கச்சியை நல்ல விதமாக பார்த்தீன்னா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சார், இது என்னோட ப்ளஷர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி, இந்த கல்யாணம் ஏற்பாடலாம் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். அப்புறம் சார், அப்புறம் என்ன, எங்களுக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னேன். ஜீவாவுக்கு வந்து டபுள் ட்ரீட் போல இருக்குது. அக்காவுக்கும் அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜீவா. ஒரு பக்கம் ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம
மதுமிதா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வர வழியில் வந்து எல்லாரும் வந்து கல்யாணம் வந்து நின்று போச்சேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இதே எப்புட்றா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்களோட லவ்வர் இருக்காங்கள, பழைய லவ்வர், அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி தெரியுது. சாரி, என்னை மன்னிச்சிரு. எதுக்காக நீ சாரி கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன் நிச்சயதார்த்தம் இன்னொரு வாட்டி நின்றுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது என் மனசுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் வந்து அன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அப்பா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற பணத்தை காட்டி என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன். நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக வந்து வாழவே இல்லை. என்னை மன்னிச்சிரு. என்னால் இன்னமும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு டாபிக்குள்ளே வராங்க. அந்த மதுமிதாவோட முன்னாள் காதலன் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணியிருக்கடா, முடிஞ்சிருச்சுடா எல்லாமே. இப்போ நீ என் மேலே அக்கறைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் உன் மேலே அக்கறைப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். நீ தான் பார்க்குறப்பெல்லாம் மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இருக்கியே, விடு. லைஃப்பில் சில பல விஷயம்லாம் மாறாது, மாறவும் முடியாது. அது மாதிரி தான் ஒன்று. நீ நிம்மதியாக இரு, அது போதுங்கிற மாதிரி தான். மதுமிதா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான் தெரியுது. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ என்ன சொல்ல வர? பழசெல்லாம் மறந்துடுவோம். அவளை நான் வந்து விவாகரத்து பண்ணிடுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு பணங்காசு அன்றைக்கி பெருசாக தெரிஞ்சிச்சு. இப்போ பணம்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. நிம்மதி சந்தோஷம் தான் தேவை. வீட்டில் அது சுத்தமாக இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உண்டு. நான் வேணா அவரை விவாகரத்து பண்ணிடுறேன். உன் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. என்னோடய சந்தர்ப்பம் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கௌதம் மட்டுக்கும் மாதம் வந்து கார் எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் நிப்பாட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து எப்பட்றா என்கிட்ட கேட்கலாம்? உனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நீ என்கிட்ட பேசுகிறியா? அப்போ நான் இத்தனை நாளாக வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்கணும் தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாப்புல. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதான் பாதியிலே நின்று போச்சு. அப்படி இருக்கும்போது நான் வரத்துல எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம் வந்து நிற்கிறாங்க. ஜீவாவும் நம்ம மாயாவும் கல்யாணத்து பண்ண சம்மதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஓ, இவர் யார் என்ன ஏதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க முன்னாள் காதலனுக்கு வந்து கௌதம் பழனிசாமியை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவருக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, நீ அதை பார்க்கலல்ல, இவர் தான் என்னோட உட்பி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து 2 பேர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. வா, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தீங்களா? என்ன இது மாதிரி இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இவங்க மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. நம்ம கௌதம் அந்த இடத்துல சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் வேணா அப்புறமேட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்டோன்னே, இல்லை நம்ம 2 பேரும் தான் தனியாக பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். உடனே வந்து அவர் மாட்டுக்கும் ரொம்ப சோகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. இவனுக்கு இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மதுமிதா மனசில் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே கையை வந்து எடுத்து விட்டாங்க. நான் கேட்கணும்னு நினச்ச கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் அது யதார்த்தமாக தான் சொன்னேன், சரிங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி மதுமிதா வந்து கௌதமை பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. எனக்கு வயசு என்ன தெரியுங்களா? 35. ஏற்கனவே என்ன எல்லாரும் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது 2வது வாட்டி வந்து என்னோட நிச்சயதார்த்தம் ஒரே மாதத்தில் வந்து நிற்கிது. அப்போனா எல்லாரும் என்னென்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? என் ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களால் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிருக்கு. வரவங்க போகிறவங்கெல்லாம் வந்து மதுமிதாவோட ஜாதகத்தினால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஐடியாவை வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்கள் என்னால் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. அதையெல்லாம் சரி செய்யலாம் தான் நான் இருக்கேன். என் மனசை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னமும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க மதுமிதா.